ஏனுங்க எடுத்து படிச்சு போடலாமா? ஆமா சட்டுப்பட்டு எடுத்து படி. என் பையன் வந்து 2 எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்றான். என் பையன் பாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு தாயோட நல்ல கேள்வி தானே? அதானே. ஏப்பா விக்ரமு, சொல்லுங்க. என்னப்பா நீ இப்படி பண்ணிக்கிருக்க? அதாவது ஐயா, சரி எதுவா இருந்தாலும் என்ன, மக்கள் முன்னாடி நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. விக்ரம் தம்பி வாங்க தம்பி இங்க. ஓஹோ இதெல்லாம் வரையா? அம்மா கௌரி அம்மா நீங்களும் வாங்க. ஏனுங்க மதினி, மதினியே மதினியே, ஏனுங்க மதினி, ஏதோ உங்க பையன் 2 எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்றாம்லாம்லே, அது என்னது இது? இது விக்ரம் வந்து எனக்கு 3 பிள்ளைங்க, 2 ஆண் குழந்தைகள், 1 பொண்ணு. இது மூத்த பையன் தான், போலீஸ் ஆபீசரா இருக்கு. பிரச்சனை என்னன்னா அவன் சின்ன எல்லாம் அடிக்க மாட்டீங்களா? நின்னு ரெஸ்பெக்ட் கொடுங்க. போலீஸ் ஐயா, நம்ம ஊர் நாட்டம், அவங்க எதுக்கு செட்டில் அடிக்கணும்? ஆட்டில அடிப்பாங்க. நாங்க பாக்க, நான் மிலிட்டரியா பாத்துர்க்கேன்ல இந்த நாட்டமா. ஆமா ஆமா பாத்துட்டு திரும்ப மிலிட்டரி ஹோட்டல்ல சொன்னேன். வாய முடிக்கிட்டு இருக்கீங்க. மிலிட்டரி ஹோட்டல் நீங்க சொல்லுங்கம்மா. சரி, அவன் சின்ன வயசுல இருந்தே என்னன்னு தெரியல, ஒரு கொஞ்சம் அரகண்டா இருக்கு, கொஞ்சம் மற்ற பிள்ளைகள் இருந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. ஒரு அன்பு இல்லை, கொஞ்சம் கூட அன்பு இல்லை, பாசம் இல்லை. அம்மாவோட சாப்பாடுல கல் போடுவா, இல்லைன்னா அம்மாவோட ஷூ பாலிஷ் பண்றா, இதுதான். இதெல்லாம் இவன் வேலை. தப்பு தானே இதெல்லாம்? சாப்பாட்டுல உப்பு போடுற பாவி சிரிக்கி எனக்கு சொன்னதை வாங்கி அடிச்சு விட்டால. சரி பரவாயில்ல, போயிட்டு போகுது. எந்த ஸ்நேகம் இல்லை, கொஞ்சம் கூட அம்மா மேல ஸ்நேகம் இல்லை. அது ஏன்னு தெரியல. ஏண்டா தம்பி, பெத்த தாய் இவ்வளவு மனசு வருத்தப்பட்டு கேட்டுக்கிருக்கா, நீ என்ன பேசாம இருக்க? போலீஸ்கார அப்படியே உட்காருங்க. அப்படி உட்காந்துரு. ஏனுங்கண்ணா இப்படிப்பட்ட முகத்தை பார்த்து உங்களுக்கு ஏன்னா பாசமே வர மாட்டேங்குது? அது அம்மா, நான் என்ன பண்றது, நான் என்ன சொல்றது, இது எதுவுமே என்னுடைய தப்பு கிடையாது. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா, எங்க அப்பா வந்து இந்த பாடுறா, பெண்கள்னா அது ஆண்களுக்கு பணியோட செய்யறதுக்காக மட்டும்தான் ஆண்டவன் வந்து அவங்கள படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாரு ஐயா. நான் என்ன பண்றது, இது ஏன் தப்பு இல்லையா? ஆதி குணேசன் ஐயா வணக்கம் நாட்டாமையா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறதுக்கு, அது அவரோட கருத்து. எங்க அப்பாவுடைய கருத்து, அவங்க அப்பாவோட கருத்து, அவரோட கருத்து நினைச்சிட்டு போறாரு, விடுங்க, அவ்வளவுதான். நான் பெண்கள்னாலே ஆண்களுக்கு சேவை பண்றவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது எப்படி நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்க நான் வரப்போறேன், அதுக்கப்புறம் அதை பேசுவோம். குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும் போல இருக்கு. எங்க மாமாவை கூட வீட்டுல பொம்பளைங்கன்னா பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அம்மானு வந்துட்டா மரியாதை அப்படி கொடுப்பாங்க. இவங்க அம்மாக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அட அவரோட அம்மாவா அது? ஆமா, இவ்வளவு நாள் அக்கான்னு நினைச்சுக்கோங்க. தெளிவா சொல்லுங்க. ஆட்டாவோட இந்த அளவுக்கு யோசிக்கல. நல்லா இருக்கு. நல்ல பயங்கரமான எதிர்நீச்சலா தான் இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு எனக்கு. சொல்லு தம்பி. ஸோ அதனால இப்போ ஒரு வாட்டி என்னாச்சு, அது அவங்க கொடுத்த பொங்கல்ல கொஞ்சம் கல் இருந்துருச்சு, என் பல்லு ஆல்மோஸ்ட் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த 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 கோவத்துல எங்க அப்பாவுடைய என்கரேஜ்மெண்ட் இருந்தது, அது இல்லைன்னு சொல்லல. இதெல்லாமா அப்பா ஒரு அப்பா என்கரேஜ்மெண்ட் பண்ணுவா? பின்ன கல் இருந்தா அந்த கல் எடுத்து பொறுக்கி மாத்திட்டு அது சாப்பிடலாம்ல. கல் இருக்கமான்னு சொல்லி இருக்கல. சாப்பிட முடியுமா? இங்க பாரு. ஐ லைக் யூ. கூப்பிடுறாங்க, சொல்லுங்க. கல்லெல்லாம் வேற கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு எந்த சாப்பாடுல போட்டு கொடுத்து. யாரு? நீங்க போட்ட ஒரு கல்லுக்கு 10 கல்லு போட்டுட்டேன். 10 கல்லு போட்டானா? ஒரே கல்ல போட்டுக்க வேண்டியதானே. சொல்லிராத, சுற்றுகிட்ட போறானே. நீ வேற. இந்த கௌரிக்கு எப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவளை ஸ்கூல்ல இருந்தாலும் காலேஜ்ல இருந்தாலும் நல்ல பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி இருக்கு, பிரைஸ் எல்லாம் வாங்கி சின்ன ஆசைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த பையன் வந்து, இந்த பையனும் அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாச்சா, இந்த அம்மாவோட ஆசை எல்லாம் சப்ரஸ் பண்ணி அமுக்கி வச்சுட்டே இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க மாமா. என்னங்க அம்மனி? அங்கதான் அவங்க பண்ணலன்னு மதினி அவ்வளவு வருத்தப்படுறாங்க. இப்ப பண்ணி வச்சு பாத்துருவோமே. அப்படியே வாய் நிறைய மனசு நிறைய அம்மானு கூப்பிடுறதும், அம்மாவை சுத்தி பாட்டு பாடுறதும், ஆடுறதும். ஆசை இல்லையா? ஆசை இருக்குல்ல, பாத்துருவா. அம்மனி ஓப்பனிங் தான் ஒரு மாதிரி இருக்கும். கை தட்டுங்க. இப்படிதான் கடைசி வரைக்கும் சொல்லுவா, கை தட்டிட்டே இருக்க. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என்
தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது காலையில் தினம். ஆகா, ஆகா, ஆகா. நன்றி நாட்டாம, நன்றி நாட்டாம. ஆகா, விக்ரம் தம்பி இத பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. அங்க பாருங்க, மக்கள்ல 10 பேர் அழுதுட்டாங்க. நன்றிங்க அம்மா. ஐயோ, இந்த மாதிரி அம்மா பிள்ளை எப்பயும். கௌரி அம்மா, இப்போ உங்க மனசு சாந்தி அடைஞ்சிட்டா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் அகப்பட்டவன், அதனால வந்து என்ன மாதிரி நிறைய பேர் நாட்டுல இருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அப்பா சொல்றாரு, தாத்தா சொல்றாங்க அப்படிங்கறதுனால எல்லாம் அம்மாவை பாட்டி எல்லாம் வந்து தவறா ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இவன் மையன் எப்பயும் விக்ரம் கூட நல்லா இருப்பான். இனிமே இதே மாதிரி அவன் இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஓகே, சந்தோஷமா. கூடாது, அடிக்க ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. நீங்க இல்லம்மா. சால்வ் பண்ணி வைக்கணும். நல்லா இருப்பாங்க. இது நாங்களே சொல்லுவோம். இல்லம்மா, இங்க வரைக்கும் தான். அம்மா கையில கொஞ்ச நேரம் ஐயா காதுல கேட்ட சொல்லக்கூடாது, சொந்த மூளை என்னை வதக்கிறதுக்கு வந்திருக்கு ஒரு சீவன் இன்னைக்கு. இங்க பாருமா கையில. இவன் நமக்கு வேணாமனே. இவன் வந்தா இருக்கிற இங்க பாருமா கையில. இங்க வரைக்கும் தான் நான் நாட்டாம. இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நாட்டாம இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் இது ஓயவே ஓயாது. இருந்தாலும் தீர்ப்பு சொல்லுங்க. ஃபைனலா தீர்ப்பு சொல்றேன். என்னைக்கா இருந்தாலும் ஊருக்கே ராசாவா இருந்தாலும் தாய்க்கு மகதான்டா, அதை மட்டும் மறந்துடாதா. ரொம்ப சந்தோஷம் தம்பி, விக்ரம் தம்பி. உங்க குடும்பத்தோட நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. கௌரியம்மா ரொம்ப நன்றிமா. நன்றிமா. சொல்லுங்க, அவனை இப்படியே இருங்க. கண்டிப்பா இப்படிதான் இருப்பாருமா, இப்படியே தான் இருப்பாரு. கவலையே படாதீங்க. விக்ரம் சந்தோஷமா போயிட்டு வாங்க. நிச்சயமா நிச்சயமா மாறிடுவார்.